ஜென்ம சனி தாங்க பிரச்சனை. 7.5 7.5ன்னு நெனச்சு மொத்தமா பயப்படாதீங்கன்னு சொன்னாலும், சில விஷயங்கள் மக்களுடைய ரத்த நாளங்கள்ல ஊறி போயிருக்கு. எல்லா ராசிகள்லயுமே சனி பயிற்சிங்கிறது அதிக பலன குடுக்கறது வாக்கிய பயிற்சிப்படி மகர ராசிக்கு. கணவனுடைய வீட்ல இருக்கிறது குலதெய்வம். கண்டிப்பா கணவனுடைய வீட்ல இருக்கிறது உங்களுக்கும் குலதெய்வம் தான். தன் பிறந்த வீட்ல இருக்கிறதும் பெண்களுடைய குலதெய்வம் தான். புகுந்த வீட்டுக்கு வந்து வரக்கூடிய குலதெய்வம் இருக்குல்ல, அதுவும் அந்த பெண்ணுடைய குலதெய்வம் தான். ஒரு வம்சத்திலிருந்து வரக்கூடிய பெண், இன்னொரு வம்சத்துக்கு வாழ்க்கைப்பட்டு, அந்த வம்சத்த விருத்தி பண்றாங்க. 3ஆம் நபர் தலையீடு அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது, தொழிலையும் இருக்கக்கூடாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹலோ மக்களே, நான் அனு. இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் முத்துக்குமாரி மேம் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட சனி பயிற்சிக்கான நிறைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் மேம். மேம், அடுத்ததா இந்த சனி பயிற்சியில மகர ராசி பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம்? மகர ராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி 2026 எப்படி இருக்க போகுது? 3ஆம் இடத்துக்கு சனி வராரு. 7.5 சனி முடிஞ்சுதுப்பா. அதே எங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். நம்ம நெறைய சொல்றோம். ஜென்ம சனி தாங்க பிரச்சனை. 7.5 7.5ன்னு நெனச்சு மொத்தமா பயப்படாதீங்கன்னு சொன்னாலும், சில விஷயங்கள் மக்களுடைய ரத்த நாளங்கள்ல ஊறி போயிருக்கு. ஆயில்ய மாமியாருக்கு ஆகாது, மூல மாமனாருக்கு ஆகாதுங்கிற மாதிரி 7.5 சனினாலே 7.5 வருஷமும் கஷ்டங்கிற மாதிரி, அதெல்லாம் நெனச்சு நெனச்சு பயந்த மகரத்துக்கு அது ஒரு ரிலீஃப். உங்க போயிட்டாரு உங்க நம்ம உங்க விட்டுட்டு. இஷ்டப்படியே ம். நெனச்சுக்கோங்கங்க. 7.5 முடியுது. ஹாப்பி தானே! இப்போ மீனத்துக்கு போயிட்டாரு சனி. ஸோ மீனத்தில உட்காந்துட்டு சனி வந்து எங்களுக்கு என்னென்னலாம் பண்ண போறாரு? ம். ஸோ மகரத்துக்கு யாரு? ராசிநாதன். உட்கார்ந்திருக்கிறது எங்க? 3ஆம் இடத்துல. 3 யாரோட வீடு? குரு வீடு. ஜூன் மாசத்துக்கு மேல உச்ச குரு வேற பார்க்க போறாரு. எக்ஸலன்ட்டா இருக்கு. ஓகே. ரொம்ப நல்லாருக்கு. எல்லா ராசிகள்லயுமே சனி பயிற்சிங்கிறது அதிக பலன ம். குடுக்கறது வாக்கிய பயிற்சிப்படி மகர ராசிக்கு தான். ரொம்ப எல்லாமே ஒண்ணு கூட பிசிறு தட்டலங்க. ம். ராசிநாதன் சுபகிரகத்தோட வீட்ல உட்காந்து சுபகிரக பார்வைய ம். வாங்கி, அது 3ஆம் இடமான உபஜயஸ்தானமாவும் இருக்கிறதுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ இது வந்து ஒரு ரேரான காம்பினேஷன்னே சொல்லலாம். அடுத்து 30 வருஷம் கழிச்சு தான் இது வரப்போது. ஸோ இந்த ஓஹோ! 2 1/2 வருஷத்த வந்து எந்த அளவுக்கு மகர ராசி பெண்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நல்லது. ஸோ இந்த 2 வருஷத்த யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்து வர 30 வருஷத்துல கஷ்டமே தெரியாதுன்ற மாரி இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே, ஓகே மேம். ஸோ அதுக்கு இந்த 2 வருஷத்த ஒழுங்கா யுட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்டின்னா, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும்? என்னலாம் பண்ணணும் மேம் அவங்க? குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ம். முக்கியம். நம்ம பின்னாடி ஆன்மீக வழிபாடுகள பத்தியும் பார்ப்போம். பட் நான் முக்கியமா இப்பவே ஏன் குலதெய்வ வழிபாட பத்தி நான் பேசுறேன் அப்டின்னா, ம். 5ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை விழுது. ம். ஸோ அப்ப 5 அப்படிங்கிறது உங்களோட குலதெய்வத்த குறிக்கும். உங்களோட பூர்வீகம். பூர்வீகம்னா என்னது? அப்பா, அம்மா இது பண்றது. ம். ஆனா பெண்கள் நெறைய கல்யாணத்துக்கு அப்புறம் அத மறந்துர்றது. ஓகே. கணவனுடைய வீட்ல இருக்கிறது ம். குலதெய்வம். கண்டிப்பா கணவனுடைய வீட்ல இருக்கிறது உங்களுக்கும் குலதெய்வம் தான். ம். அதனால தான் நான் என்ன சொல்றேன், பெண்களுக்கு மட்டும் குலதெய்வம் 2. தன் பிறந்த வீட்ல இருக்கிறதும் பெண்களுடைய குலதெய்வம் தான். புகுந்த வீட்டுக்கு வந்து வரக்கூடிய குலதெய்வம் இருக்குல்ல, அதுவும் அந்த பெண்ணுடைய குலதெய்வம் தான். ஒரு வம்சத்திலிருந்து வரக்கூடிய பெண், ம். இன்னொரு வம்சத்துக்கு வாழ்க்கைப்பட்டு, அந்த வம்சத்த விருத்தி பண்றா. ம். அப்போ இந்த 2 வம்சத்துக்கான பொறுப்புமே இந்த பெண்ணுக்கு இருக்கு. இந்த 2 வம்சமுமே இந்த பெண்ணோட இணையுது. ம். அப்போ இந்த 2 குலதெய்வங்களையுமே இந்த மகர ராசி பெண்கள் வழிபாடு செய்ய வேண்டியது நல்லது. ம். ஒரு பக்கத்துல வந்து குலதெய்வம் தெரியாம இருக்கும்னா, எது தெரியுதோ அத மட்டுமாவது பண்ணிக்கங்க. இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத ஆரம்பிச்சு, வாழ்க்கை பூராமே அந்த குலதெய்வ வழிபாட்ட நீங்க நல்லபடியா கொண்டு போய்க்கிட்டீங்க அப்படின்னா, அது ரொம்ப சக்சஸ உங்களுக்கு குடுக்கும். 1. 2வது குழந்தைங்க சம்பந்தமான ஒரு கவலைகள்ங்கிறது மகர ராசி பெண்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்ப 5க்கு வேற வந்து சனியுடைய பார்வை விழுது. அப்போ சின்ன குழந்தைங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, பக்கத்து வீட்ல நம்பி விடுறது. ம். ட்ரிப்புக்கு அனுப்புறது, அட்வென்ச்சரஸா அவங்கள இருக்க விடுறது, வயசுக்கு மீறின விஷயங்கள செய்ய விடுறது. ஏன்னா, மகர ராசி பெண்களோட குழந்தைகள் ஏதாவது பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சனியுடைய பார்வை ஒரு ஸ்தானத்துல விழுதுன்னா, அங்க கவனமா இருக்கணும். ம். இப்ப யாரையுமே நம்ப முடியறதில்ல. அப்போ பெத்தவங்க அவங்களுடைய கண் பார்வையில குழந்தைகள வச்சுக்கிறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். ம். அந்த குழந்தைங்க விஷயத்துல படிப்புலயும் சரி, அவங்களுடைய ஒழுக்கத்திலயும் சரி, எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் மகர ராசி பெண்கள். இந்த வருஷத்திலேயே சனிப்பெயர்ச்சி வந்து மகரத்துக்கு தான் அருமையா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ மகர ராசி பெண்களுக்கு வந்து இன்னொரு கூடுதல் பலம் சேர்க்கறதுக்கு இந்த ஃபீல்ட்லலாம் அச்சீவ் பண்ணலான்னா, என்னென்ன ஃபீல்ட்லலாம் அச்சீவ் பண்ணுவாங்க மேம்? மகர ராசி பெண்கள் எந்த மாதிரியான ஃபீல்டுலலாம் இவங்க வந்து அதிகமா அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, ஐடி துறையில வந்து இவங்க நெறைய அச்சீவ் பண்ணலாம். டெக்னாலஜின்னு நம்ம சொல்லிடலாம். ஐடின்னு மட்டும் சொல்ல முடியாது. இப்ப ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயன்ஸ்
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ ஏஐ எல்லாம் இப்போ என்ஜினியரிங் கோர்ஸாவே இருக்கு. ஸோ அத படிக்கிறவங்களுக்கெல்லாம் டக்குனு ஒரு பிளேஸ்மெண்ட் நடக்கிறது. நெறைய அப்ராட்ல செட்டில் ஆகுறது, எம்என்சி கம்பெனிஸ்குள்ள போறது, நெறைய இந்தியன்ஸ் மகர ராசியில உள்ள இந்தியன்ஸ் வந்து வெளிநாட்டு கம்பெனிகள்ல வந்து நெறைய அச்சீவ் பண்றது, வர்த்தகம் பண்றது, ட்ரேடிங் பண்றது, ஷேர்ஸு, மியூச்சுவல்ஸ் இந்த மாரியான விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு அந்த ஃபீல்டுல ஜெயிக்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், ஃபர்னிச்சர் இந்த ஃபீல்டுலலாம் ஜெயிக்கிறதெல்லாம் மகர ராசி பெண்களுக்கு அதிகமா நடக்கும். ஓகே மேம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு என்ன சொல்வீங்க மேம்? மகர ராசி பெண்கள் ஒரு ம். விஷயத்த மட்டும் பண்ணவே கூடாது. ம். ஸோ இத பண்ணீங்கன்னா எல்லாமே ஃப்ளாப்பு தான் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, கண்டிப்பா ம். அடுத்தவங்கள நம்பி உங்க தொழில விடக்கூடாது. 3ஆம் நபர் தலையீடு அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையிலயும் இருக்கக்கூடாது, தொழில்லயும் இருக்கக்கூடாது. ஸோ தொழில்ல 3ஆம் நபர் தலையீடு வருது. நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் வந்து ஒப்பீனியன் குடுக்குறாரு. அதுக்கு தகுந்த மாரி உங்க தொழில மோல்டு பண்றீங்க அப்படின்னா பிரச்சனை தான். அதே மாரி கைத்தொழில் பண்ணுவாங்க சில பெண்கள் வந்து சின்ன சின்ன குடிசை தொழிலா இருக்கலாம், கைத்தொழிலா இருக்கலாம். இதெல்லாம் பண்ணும் பட்சத்துல அதுல அந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கெட்டு போகாம இருக்குதான்னு பார்த்துக்கணும். ம். ஸ்பாயிலிங் ம். கெட்டு போறது அப்படிங்கிறது என்னன்னா 5 தான் அதுவுமே. ஸோ இப்ப 5ஆம் இடத்துக்கு சனி பார்வை விழுது அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாதிரியான பிரச்சனைகளும் வருது. நம்ம டிக்னிட்டி குறையிற மாரியான ஏதாவது ப்ராப்ளம்ஸ் நடக்கிறது. இதெல்லாம் வந்து அந்த 5ஆம் இடம் வந்து செய்யும். நல்லா இருக்கிற பொருள் அப்படிங்கிறது 5ஆம் இடம். அதுக்கு சனி பார்வை விழுதுன்னா அது ஸ்பாயில் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுல வந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி புதிய வேலைவாய்ப்புகளுக்கு நீங்க ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க இன்டர்வியூ குடுக்கிறத மட்டும் தயவு செஞ்சு செவ்வாய்க்கிழமையில மட்டும் பண்ணாதீங்க. ம். உங்களால ஒரு டேட்ட சூஸ் பண்ண முடியும். ஒரு ஸ்லாட்ட சூஸ் பண்ண முடியும்னா, டியூஸ்டேவ விட்டுட்டு மித்த ஸ்லாட்ஸ நீங்க சூஸ் பண்றீங்கன்னா, அதுல சான்சஸ் வந்து ரொம்ப ஹை. ம். ஓகே, ஓகே மேம். ஸோ அப்ப இந்த மகர ராசி பெண்களுக்கு வந்து எந்தெந்த வழிபாடெல்லாம் செய்யணும் மேம்? ரொம்ப அவசியமானது அப்படின்னு எதெல்லாம் மேம்? மகர ராசி பெண்கள் அதிகமா செய்ய வேண்டிய வழிபாடு சிவ வழிபாடு. ம். சிவபெருமான சிக்குன்னு பிடிச்சுக்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி குடுக்குறது, பிரதோஷம் வரும்போது எண்ணெய் நல்லெண்ணெய வாங்கி குடுக்குறது அபிஷேகத்துக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள். சிவனடியார்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றது. எங்கேயாவது சிவனடியார்களுக்கு பார்க்கறதுக்காக ட்ரிப்பு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கஷ்டப்படுறவங்க எங்கேயாவது காசிக்கு போறாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் பண உதவி குடுத்து அவங்கள அனுப்பி வைக்கிறது. யாத்திரை போறவங்களுக்கு உதவி செய்றது. நடைப்பயணம் மேற்கொள்றவங்க, பாத யாத்திரை செய்றவங்களுக்கு சாப்பாடு குடுக்குறது. இதெல்லாம் பண்ண பண்ண ரொம்ப நல்லா இருப்பாங்க மகர ராசி பெண்கள். திருமணமான மகர ராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் மேம்? திருமணமான மகர ராசி பெண்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? சனியுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு விழுது. ம். ஒரு சுயநலமான ஒரு பார்ட்னர்ட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமோ! அப்படிங்கிற ஒரு எண்ணம் மகர ராசி பெண்களுக்கு கடந்த ஒரு 2 வருஷமா இருந்தது. ம். ஏன்னா மகரத்துக்கு 7ஆம் இடம் கடகம். கடகம்ங்கிறது சந்திரன். பாசம் அதிகமா இருக்கும். கண்டிப்பா மகர ராசிக்கார பெண்களோட பார்ட்னருக்கு பாசம் அதிகமா இருக்கும். அந்த பாசம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கும். ம். தான், தன் சுகம், தன் தேவை, தன் சந்தோஷம் அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஒரு நதி மாரி ஸ்பீடா அந்த பெர்சன் என்ன பண்ணுவார்ன்னா, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகி போயிட்டே இருப்பாரு. ம். இவங்க பல வீடியோக்கள பார்த்துட்டு, நம்ம கணவருக்கு ஏதாவது நார்சிச நோய் இருக்குமோ? நம்ம கணவர் அந்த நார்சிஸ்டோ, இந்த நார்சிஸ்டோன்னு குழம்பி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆயிருக்கும். ம். ஏன்னா, இவங்க கற்பனை பண்ணுவாங்க. 7ஆம் அதிபதி வந்து சந்திரன். கற்பனை திறன குடுக்குற கிரகம். அப்ப கணவன் கிட்ட இவங்கள பத்தின கற்பனை. இவங்க வந்து கணவன பத்தி நெறைய கற்பனை வச்சு, ஒரு மைண்ட்ல வந்து ஒரு வீடே கட்டி வச்சிருப்பாங்க அவர பத்தி. அதெல்லாம் ரியாலிட்டி ஆனா 100% ரியாலிட்டின்னு சொல்ல முடியாது. பட் அவரையுமே ரொம்ப தங்கமான மனுஷன்லாம் சொல்ல முடியாது. அவர்ட்டயும் சில கோளாறு இருக்கு. இவங்க வந்து அத பெருசாக்குவாங்க. ம். இப்ப என்ன ஆகும்னா, இந்த பிரச்சனைகள் இவங்களுக்குள்ள பூதாகரமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களோட எதிர்பார்ப்ப அவர்ட்ட திணிக்க, அவரு என் வாழ்க்கை இதுதான்னு ஓட. ஸோ, அதனால என்ன பண்ணணும்னா 2 பேரும் உட்கார்ந்து பேசணும். ம். கணவன், மனைவி கூடிய உறவு நிலை அப்படிங்கிறதுல சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்களாவே கணவர பத்தி ஒரு மனக்கோட்டை கட்ட வேண்டாம். எதுனாலுமே அவர்கிட்ட பேசிக்கிறது, பேசி சார்ட் அவுட் பண்றது நல்லது. ஏன்னா, இந்த நார்சிச ஆளுமை கோளாறுங்கிறதெல்லாம் நெறைய பூம் பண்ணிட்டு இருக்காங்க. என் கிளையண்ட்ஸ் எல்லாம் இது என்கிட்ட கேட்கிற கேள்வி தான். அப்படின்னா என்னது மேம்? அப்படின்னா தற்சார்பு மனிதர்கள். ஓகே. செல்ஃபிஷ்னஸ் இருக்குல்ல, ஆ. அது கொஞ்சம் அதிகமா இருக்குமா நார்சிஸ்ட்க்கு. ஓகே, ஓகே. ம். அதுதான். அது மட்டுமே வாழ்க்கைன்னு கொண்டு போறாங்க இல்லையா? ம். அவங்க தான் நார்சிச மனிதர்கள். ம். அதாவது என்னன்னா, தன்னுடைய தேவைய மட்டும் யோசிப்பாங்க. கூட ஒரு உயிர் இருக்குங்கிறதையும் மதிக்க ம். மாட்டாங்க. ஸோ அந்த ஓகே. மாதிரி இருக்கிறவங்க தான் ம். நார்சிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ம். எல்லாரும் அப்படி இருக்க வாய்ப்பில்ல. ம். இப்ப எனக்குள்ளேயும் ஒரு நார்சிஸ்ட் உண்டு. ம். உங்களுக்குள்ளேயும் ஒரு ம். நார்சிஸ்ட் உண்டு. ஸோ அதுக்கு ரொம்ப உயிர் குடுக்க வேணாம். அப்படி குடுத்துட்டு நம்ம உறவு நிலைய பார்த்தோம்னா, வெட்டி விட்டுட்டு வர்ற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ ம். அதெல்லாம் வேண்டாம். ஸோ கொஞ்சம் கவனமா இருந்து நிதானமா அணுகுறது நல்லது. அவரு நார்சிஸ்ட்ன்னு உங்களுக்கு தெரியும் பட்சத்தில, உங்களுக்கு நீங்க செல்ஃப் லவ் குடுத்து பவுண்டரி போட்டுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த விஷயத்த ரொம்ப சைக்காலஜிக்கலா இவங்க அணுகணும். ஜோதிட ரீதியாவும் ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு, செய்ய வேண்டிய பரிகாரங்கள செஞ்சு வாழ்க்கைய நல்லபடியா கொண்டு போறாங்கன்னா நல்லாருக்கும்.
ஓகே மேம். அப்போ ஓவராலா மகர ராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு 10 ஆஃப் டாப். மகர ராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சியில 10 ஆன் 9.5 நான் குடுப்பேன். குடும்ப வாழ்க்கையில மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். சூப்பர் மேம். தேங்க் யூ மேம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.